அனைவருக்கும் வணக்கங்க. அசில் கிராஸ் கோழி லாபமான்னு கேட்டா, நிச்சயமா லாபம் தான். நாங்க இருக்கிற தோட்டத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில ஒருத்தர் வந்து தொடர்ந்து பண்ணை பண்ணிட்டு இருக்காரு. நான் அசில் கிராஸ் கோழி வந்து என்னோடது லாஸ் ஆயிடுச்சு. லாஸ் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்டு பூனை தொல்லை தான். பொதுவா காட்டு பூனையோ அல்லது தெருநாய்கள் தொல்லையோ இருந்ததுன்னா, நிச்சயமா அசில் கிராஸ் கோழி வளர்த்துறது சிரமம் தான். ஏன்னா, அது ஒரு இடத்துலயே அடைச்சு வளர்த்துறோம். எந்த கோழியும் வளர்த்துறதும் சிரமம் தான். ஆனா, பாதுகாப்பு பண்ணி தான் வளர்த்தணும். இவர் ஓரளவுக்கு பாதுகாப்பு பண்ணி வளர்த்திட்டு இருக்காரு. அதே சமயம் வந்து பெரும்பாலான நேரங்கள்ல அந்த ஷெட்லயே தங்கிருவாரு. இந்த அசில் கிராஸ் கோழி அப்படிங்கிறது வந்து முதல் நாள் ஆரம்பத்துலேருந்து 140 நாள் வளர்த்துவாங்க. சராசரியா 3 1/2லேருந்து 4 மாதம் வரைக்கும் வளர்த்துவாங்க. இதனுடைய எடை அப்படிங்கிறது வந்து 2லேருந்து 2 1/2 கிலோ வரும்போது சேல்ஸ் பண்ணிருவாங்க. அதிகபட்சம் இதனுடைய எடைக்கு தகுந்த மாரி ரேட், அதாவது வந்து 1 கிலோ அப்படிங்கிறது வந்து ரூ. 350 வரைக்கும் அதிகபட்ச ரேட்டா போகும். குறைஞ்சபட்ச ரேட் அப்படிங்கிறது வந்து ரூ. 250 வரைக்கும் போகுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பெரும்பாலான நேரங்கள்ல இந்த அசில் கிராஸ் கோழி லாபம் தான். அதாவது தீவன செலவ குறைச்சிட்டு பசுந்தீவனமா நம்ம போடும்போது நிச்சயமா இது லாபமா தான் இருக்கு. 100 சிக்ஸ் இறக்கும்போது அதுக்கான 100 வாட்ஸ் பல்பு, அதுக்கான ஷெட்டு எல்லாமே பண்ணணும். இப்போ 200, 300 சிக்ஸுங்கும்போது உங்களுக்கு லாபமா தான் இருக்கும். அதே சமயம் வந்து முதல் பேட்ச் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய அளவு லாபம் இருக்காது. ஏன்னா முதல் பேட்ச் அப்படிங்கும்போது ஷெட்டு கட்டின காஸ்ட்டு, அதே சமயம் வந்து சிக்ஸ் வாங்கின காசு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு முதல் பா இதில வந்து லாபம் வராது. அது வந்து முதல் பேஜில் உங்களால் லாபம் எடுக்க முடியாது. 2வது பேஜில் ஷெட்டு போட்டிருப்பீங்க. அந்த ஷெட்டு ஏற்கனவே போட்ட காசு தான் இருக்கும். நீங்கள் அடுத்த வாட்டி சிக்ஸ் இறக்குறது வந்து சிக்ஸுக்கு மட்டும் தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஓரளவு லாபம் பார்க்கலாம். அசில் கிராஸ் குஞ்சுகளுடைய ஒரு நாள் குஞ்சுடைய விலை வந்து ரூ. 50